ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஷேர் மார்க்கெட்டில் நீங்களும் ட்ரேடிங் கற்றுக்கொள்ளலாம் இலவசமாக. எபிசோட் 3வது இது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சிங்க. ஸோ நம்ம கண்டினியூஷன் பண்ணலாமா வேணாமா, அவங்களோட லைக்ஸை பொறுத்து நம்ம கண்டினியூஷன் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா என்ன காசு கொடுக்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. சரி, அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதாவது காசு ஆகுமா? அதுவும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி நீங்களும் கற்றுக்கலாம். லைவ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்ருப்பேன், அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னென்ன ஷேர் பண்ணேன், என்னென்ன வியூ என்னென்ன இருந்தது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். வாங்க போகலாம். ஃபஸ்ட் நான் என்ன ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது ஆக்சுவலி இது ஃப்ரீ. இது என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சொல்லி போய் பார்த்தலாம். அவங்க மார்னிங்கில் என்ன சென்ட் பண்ணேன், ஃபஸ்ட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மார்னிங் சென்ட் பண்ணி FIDI என்ன சேல் பண்ணியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. மார்ச் 4 காலையில் 8:49 இந்த டேட்டாஸ்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ், ஆக்சிஸ் பேங்க் என்ன நிலவரம், வாக்கார்டு என்ன, UPL என்ன, சில எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க கூட அதில் ஷேர் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நிஃப்டியோட கண்டிஷன், நிஃப்டி 50 என்ன ரேஞ்சில் இருக்குது, என்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கே இதில் ரீடெஸ்ட்மெண்ட் எதுவும் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி 16,000 வரலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 0.23 லெவல். அது ஃபெபினாக்கோட ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் 0.23, 16,000 அது லெவல் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்சிஸ்டண்ட் ஒரு பிரேக் அவுட்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாரஸ் ஒரு ஜோனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா லாரஸ் ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ரிஜெக்ஷன், ப்ரைஸ் ரிஜெக்ஷனாக இருக்குது, கீழே உள்ளே வந்திருக்கு. நிறைய பேர் அக்ரெசிவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க எப்போ அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகுதோ உடனே பை எடுத்துருவாங்க. ஓகே, தயவு செஞ்சு அது மாதிரி பை எடுக்காதீங்க. ஏன்னா இது எக்ஸாம்பிள், இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான். இது மட்டும் இல்லை, நிறைய ட்ரேடர்ஸ் தப்பு பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த எப்போ ப்ரீவியஸ் லெவல் கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல பை எடுத்துக்கலாம் அப்படின்வாங்க. 90% மக்கள் அப்படி தான் பை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அக்ரெசிவ், ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகிடுச்சு, நல்லா மேலே போய்டும் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சேல் பண்ணுறவங்க யார்? நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல் பண்ணுறவங்க யார்? அவங்க ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு என்ன லாஸ் ஆகணும், அவங்களுக்கு என்ன இதுவாக அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறது, ஒரு பாடியோட க்ளோஸ் கொடுங்க. அதாவது பையர்ஸ் சேலர்ஸ் ஃபைட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு பாடியோட க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 2 பேர் வாங்குறவங்க வாங்கிட்டாங்க, விற்றுறவங்க விற்றுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது ஓகேங்களா, பாடி க்ளோசிங் கொடுத்துட்டா. அப்போ என்ன பண்ணலாம், ஒருவேளை அதுக்கப்புறம் உண்மையிலே இதில் பையர்ஸ் பவர் இருந்துச்சுன்னா அகைன் அவங்களையும் தாண்டி மேலே போகிறாங்க இல்லைங்களா. இப்போ இவங்க எந்த பையர்ஸ் சேலர் ஃபைட் பண்ணி ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களையும் தாண்டி போக சொல்ல நம்ம பை அண்ட் சேலுக்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த வீடியோவில் இது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 34,000 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட சென்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் வேணுமா தான் போய் பார்த்துக்கலாம். அதில் 34,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வெயிட் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் போய் பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ரிஜெக்டாக இருக்குது. இருந்தாலும் பையிங் என்னோடய வியூ அந்த இடத்துல இல்லை. ஏன்னா நமக்கு பாட்டம் ப்ரைஸில் கிடச்சா நமக்கு ஸ்டாப்லஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் மேலே அப்பர் சைடு மேலே போயிடுச்சு, அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். மேலே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தெரியாது. 34,917, 35,000 ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஏரியா. அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா ரிஜெக்ட் ஆகும், கீழே வந்துச்சுன்னா மேலே போகும். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு சேல் சைடு வியூ இருந்தது. 6598.50 கீழே போனால் சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். டார்கெட் பார்த்திங்கன்னா 6533.95 டார்கெட் கொடுத்துருந்தேன். மேலே ஸ்டாப் லாஸ் போடுறேன் 6655 ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். அகைன் இன்னொரு பஜாஜ் ஃபைனான்ஸோடைய சப்போர்ட் லெவல். ஏன் அந்த பக்கம் நான் சேலிங் கொடுத்தேன் அப்படின்னு ரீசன் உங்களுக்கு. ஓகேங்களா, அதாவது இந்த கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர் தெரியுமா, 6655, 6624 தான் அந்த பேண்டோடைய காமிக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம். இது 1 ஹவர் சார்ட். 1 ஹவரில் நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது.
அந்த இடத்துல ப்ரைஸ் அந்த இடத்துல டச் பண்ணுறதுக்காக கீழே வரும் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டில் தெரியும் உங்களுக்கு. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம டார்கெட்டும் தாண்டி கீழே போயிருக்குது. நம்ம டார்கெட்னா 6533.95 டார்கெட்டு, அதையும் தாண்டி கீழே போயிருக்குது. இட்ஸ் ஓகே, ஏன்னா சப்போர்ட் ஜோன் இது 6540 வந்து நல்ல சப்போர்ட் ஏரியா. நம்ம அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணவே தவிர அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணலாம் முடியாது. ஏன்னா ப்ரைஸ் எப்போனாலும் பவுன்ஸ் பேக் ஆகலாம் அந்த இடத்துலேருந்து. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அகைன் நிஃப்டி பேங்க் வந்து அந்த இடத்துல டச் ஆகிடுச்சு. அதாவது 34,400 டச் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க. அந்த இடத்துல சப்போர்ட் ஜோனை கிளியராக பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஏரியாவில் வந்து எனக்கு சப்போர்ட் ஜோனில் பையிங்கான வாய்ப்பை தேடி சொல்ல ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் அமைஞ்சது. அந்த இடத்துல வெட்ஜ் பேட்டர்ன் அமைஞ்சது. ஸோ டார்கெட் லெவல் நம்ம பிரேக் அவுட் கொடுத்தா எது மேலே போகும் அப்படின்னா 34,000 சம்திங், 34,350 300 ரேஞ்சில் ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டு, 34,500 வந்து ஒரு செகண்ட் டார்கெட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்தா எந்த இதில் பிரேக் அவுட் கொடுன்னு தெரியும் இல்லைங்களா? நம்ம லெவல் கொடுக்காம சும்மா அப்படியே ஒரு லைன் போட்டு விட்டா எதுவும் போகணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த லெவல் கொடுத்தா ஒரு கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி லேர்னிங் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம புதுசாக வந்து கற்றுக்கணுன்ற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு லைன் போட்டதும் இல்லாமல் உங்களுக்கு மேலே லெவலும் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். ஓகே, அப்புறம் இன்னும் சில பிகினர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னமும் கொஞ்சம் கிளாரிஃபை தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், டார்கெட் எங்கே போடணும் தெரியாத இருக்கிறவங்களுக்கு இன்னும் இந்த பேண்ட் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து அவங்க இந்த ரேஞ்சுக்கே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரேஞ்சு கட் ஆகிட்டா கீழே ஆட்டோமேட்டிக் கீழே போய்ட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ண எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ 34,100 வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 34,200 வந்து என்ட்ரி பேஜ் வச்சுன்னா 34,300 ஃபஸ்ட் லெவலும் 34,500 செகண்ட் லெவலும் வரும் அப்படின்னு உங்களுக்கு பேண்டும் போட்டிருக்கும் பாருங்கள். அதுக்கு ப்ரைஸ் நல்லா ஸ்மூத்தாக நம்ம சைடு நல்லா ஃபேவராக மேலே மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்டில் பிட் அப்படி லைட்டாக மூவ் வந்தது. கடைசியாக நம்ம டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்க, ஒரு வாரம் பார்க்குறீங்க, ஒரு மாதம் பார்க்குறீங்க, 2 மாதம் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் ட்ரா பண்ணுற பேட்டர்னும் நீங்கள் ட்ரா பண்ணுற பேட்டர்னும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3-4 மாதத்தில் ஒத்து போகும், ஜாயின் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுடைய பேஷன்ஸ் வந்து பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக சொல்லுது லேர்ன் வித் மை ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரீயாக அப்படின்னு உங்களுக்கு தம்ப்நெயில் கொடுத்தது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், செகண்ட் லெவலும் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. இது வந்து ஒரே நாளில் வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. இப்போ நான் இதை வந்து இந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி இப்போ நான் பண்ணுறேன்னா எனக்கு 3 மாதமோ 6 மாதமோ நான் அதில் வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறேன்னு கிடையாது. கிட்டத்தட்ட 2007 2007லேருந்து 2022 எத்தனை வருஷம் அதுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் டைம். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3-4 வருஷமாவது நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் வந்து நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணி பிடிக்க முடியுமே தவிர, இதில் ஒரு மாதத்தில் கற்றுக்கலாம், ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம், 2 மாதத்தில் கற்றுக்கலாம்னா கண்டிப்பாக முடியாத காரியம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஜாயின் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் அது கூட ட்ராவல் பண்ணால் தான் நிறைய விஷயம் உங்களால் கெயின் பண்ண முடியுமே தவிர, யாராச்சும் உங்களுக்கு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ரூட் சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் விட்ட லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலான்னா என்னை பொறுத்தவரை அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸ் எந்த அளவுக்கு வருதோ நம்ம தொடர்ந்து எபிசோட் 4 பார்க்கலாம், 5 பார்க்கலாம், எபிசோட் 100 வரை கூட நம்ம ரீச் பண்ணுறதுக்கான டார்கெட் இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். உங்களோட லைக்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க எனக்கு ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடோடைய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடி நம்பர், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த ஐடி நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த ட்ரேடோடைய ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, இன்னொரு நண்பர்களுக்கு டவுட்டாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணோன்னா என்ன ஒரு 1000கணக்கான போட்டு ட்ரேட் பண்ணுவோம், அப்படியே கிடையாது. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஒரு 5 குவான்டிட்டியில் 10 குவான்டிட்டி கூட போட்டு பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நிறைய ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக 5-10 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள், போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.